ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா, உறையூர் போகிற வழியில் ஜெயந்தி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சந்தில் நேராக வந்தீங்கன்னா வாத்துக்கார தெரு அங்கே வந்திருக்கேன். அங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட்டா தான் அதுதானே வேலையே நமக்கு. இது நம்ம வீட்டு சமையல்னு போட்டு அம்பாள் மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. வாங்க அடுத்து என்ன சாப்பிட்டு நான் ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. சிக்கன் பிரியாணி சார், பனவோலை பெட்டியில் தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது நல்லி ரோஸ்ட்டு, மட்டன் நல்லி ரோஸ்ட்டு. இது வந்து மீன் ஃப்ரை, மீன் வந்து வெலை மீன், மூளை ஃப்ரை, கோலா, மட்டன் கோலா. இது வந்து இறால் தொக்கு. இது வந்து சிக்கன் கபாப். நம்ம 65 போடுறதில்ல, கபாபுன்னு சொல்லி நம்ம இங்கே போடுறோம். சிக்கன் 65க்கும் கபாபுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது வந்துட்டு மட்டன் நெய் சுக்கா. இது சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது நெத்திலி மீன் கருவாடு. இது தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்குறோம். இதுதான் சார் நம்மளோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. இதுதான் சிக்கன் பெட்டி சோறு. இது நெய் சோறு சிக்கன் கிரேவியோட நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு பீஸ் சிக்கன் இருக்கும். சாப்பிட அருமையாக இருக்கும். அம்பாள் மெஸ்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹோட்டல்லேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்களா? அந்த ஸ்பெஷல் ஃபுட்டை மட்டும் தான் அவங்க எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வரோம். இது வந்து நெய் பெட்டி சோறு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து என்னென்னா சிக்கன் பெட்டி சோறு இருக்குன்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானே கேட்டு வாங்கியிருக்கிறது. இது நெய் பெட்டி சோறு. இது நான் சாப்பிட்டதில்லை. இது ஒன்று. அதுக்கடுத்து நல்லி ரோஸ்ட்டு. இது ஒன்று. இது மட்டன் கோலா வந்திருக்கேன். இது நெத்திலி கருவாடு தொக்கு. இது வந்து மட்டன் நெய் சுக்கா. இது வந்து ராட்டு ப்ரான். இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு எது ஆரம்பிப்போம்? ஃபஸ்ட்டு எதுப்போ ஆரம்பிப்போம்? மட்டன் நெய் சுக்கா. ரைட், தம்பி சொல்லிட்டாப்புல, அது ஸ்டார்ட் பண்ணும். செம்மையாக இருக்கு. ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்பூன்லாம் வேலைக்கு ஆகாது, கை தான். இது வந்து நல்லி. இந்த கருவேப்பிலை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி மேலே நல்லா பாயிலாக இருக்கு. நல்லி சாப்ஸு செம்மையாக இருக்குது. செம்ம சாப்பாடு. ரெண்டாவது கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. இந்த மசாலா பார்த்தீங்களா? இவர் மசாலா வரும் நல்லா. ஒரு வீட்டில் எப்படி செய்வாங்க அந்த ஒரு இதாக இருக்கும். பவுடராக இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். அடுத்து ராட்டு. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. மசாலாவும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. ப்ரான் நல்லா பாயிலாக இருக்குது. மசாலா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் இது நல்லா இருக்குது. அந்த மேலே ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா, அதோட போடுங்க. இதுக்கு என்ன தாளிச்சா இருக்கா? கொண்டாங்க. ஃபஸ்ட்டு பையனாக சாப்பிட்டு நெய் வாசம் சூப்பர். பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த வாசம்லாம் அல்டிமேட். எல்லாம் வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி மேலே அப்படி தூவிட்டாங்க. இது தாளிச்சாவா? ரைட். இதுக்கும் இந்த மட்டன் நெய் சுக்காக்கும் அப்படியே வச்சு இது தாளிச்சா தனியாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தால்ச்சா போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது.
அதாவது எப்படின்னா மட்டன் நெய் சுக்கா அல்டிமேட். அதாவது அல்டிமேட்னா வட்டு பயங்கரமாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து நெய் பெட்டி சோறு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த நெத்திலி தொக்குக்கு அப்படியே எடுத்து அப்படியே அந்த கருவாடு நெத்திலி கருவாடை அப்படியே காட்டிட்டு அப்படியே சாந்து மாதிரி போட்டுருக்காங்க. அது இதெல்லாம் வந்து எப்படின்னா சோறை வந்து ட்ரையாக வச்சு சாப்பிடக்கூடாது. எனக்கு அது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வச்சு சாப்பிட்டா தான் அது ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே தெரியும். இது மேலே எதையும் அப்படியே வச்சு அப்படியே உங்கள்கிட்ட காட்டிட்டு இந்த மசாலாவோட வாசம் இருக்கு பாருங்க, மதுரைக்கு ஈக்குவலாக இருக்குங்க. செம்மையாக இருக்கு. ஓகே இங்கே ஓகே. ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. பாருங்க பூண்டெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. எப்பொழுதுமே சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மகிமை என்னென்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு மீனோட ஸ்மெல், அந்த பூண்டோட வாசம், அந்த புளி கரெக்டான விதத்தில் கலந்து. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா புளி வந்து ஓவராக ஜாஸ்தியாக கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாமே நல்லா திருப்தியாக இருக்குங்க. பாருங்க இந்த மீன் குழம்புல முழு மிளகெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பாருங்க இது வந்து எப்படின்னாக்கா இந்த மிளகுலாம் எப்படின்னா நம்ம கடித்து மெல்லும் போது அந்த புளிப்பு சுவைக்கும் அந்த மிளகோட சுவைக்கும் மிக்சிங் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ரெண்டாவது இதில் ஒரு சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏன்னா ரசமெல்லாம் வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே விஷயம், ஒரு சிலவங்க மேலாக்க சாப்பிடுவாங்க, இப்படி மேலாக்க சாப்பிடுவாங்க. பட் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ஒரு சின்ன கருத்து தான், ரசம் எப்பொழுதுமே மேலாக்க சாப்பிடணும் நல்லது தான். ஆனால் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கீழே அந்த சோம்பு சீரகம் வெள்ளையெல்லாம் போட்டிருக்காங்க, சீரகம் பூண்டு இதெல்லாம் இருக்கும்போது நல்லா ஒரு கலக்கி விட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. இதுக்கு இந்த ரசத்துக்கு காம்பினேஷன் எது தெரியுங்களா? இருங்க வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். வரேன் கோலா அப்படியே பாதியை புட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்னென்ன போட்டீங்க சொல்லுங்கள்? பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, சோம்பு எல்லாம் போட்டு கையிலேயே ஆட்டினது சார். கறியோடு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஆட்டினது. ஓ சூப்பர் சூப்பர். அதான் கேட்குறேன். அதான் ஏன்னா கடுக்கு முடுக்குன்றிருக்கு அப்படின்னு பார்த்தேன். இதோட வச்சு இந்த ரசத்துக்கும் இந்த கோலா உருண்டைக்கும் கோலா உருண்டை தான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். கடலைப்பருப்பு இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறது இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னால் அருமைங்க. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. எந்த ஒரு டிஷ்ஷஸும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு நல்லி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க இந்த கோலா உருண்டை கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பச்சை மிளகாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ராட்டு அதுவும் செம்மையாக இருக்குது. நீங்கள் திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே அம்பாள் மெஸ்ஸு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு நல்ல ஒரு தரம், ரெண்டாவது சுவையாகவும் இருக்குது. இந்த அம்பாள் மெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக என்னன்னாக்கா சிக்கன் பெட்டி சோறு இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டு இருக்குது. ரெண்டாவது இது வந்து வீட்டு சமையல்னு போட்டு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா வீட்டு சமையல்னாலே அது ஒரு தனி சுவையாக தான் இருக்குது. அதை பற்றி இந்த அம்பாள் மெஸ்ஸு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க, இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு ஓனரே இருக்காரு. கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? சார் என் பேர் கருணாநிதி சார். சார் உங்கள் நேம் சார்? இது இந்த ஊரில் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சார் நம்ம ஆல்ரெடி ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் சார். கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி. இப்போ நம்ம சொந்தமாக பண்ணலாமேன்ட்டு ஒரு ஐடியாவில் இந்த மாதம் தான் என்னால் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரி சரி சரி. வர்றவங்களுக்கு வந்து சிறப்பான சேவை, தரமான உணவு, நேர்மையான தொழில், கரெக்ட். இது மூணு எங்களுடைய மோட்டோ. ஒரு தடவை வந்து நம்ம இவங்க சாப்பிட்டாங்கன்னா திருப்பி அவங்க நம்மளை தேடி வரணும். எந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலையும் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ரெண்டாவது நம்ம வீட்டு முறை சமையல் சார். எந்த விதமான ஒரு நிறங்களோ இல்லை சாயமோ இல்லை எசன்ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எதுவுமே கிடையாது.
நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே தயார் பண்ணி தான் பண்ணி கொடுக்குறோம். சரி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும். உடலுக்கு எந்த உபாதையும் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் இதுதான் தேவை. அதாவது இப்போ நம்ம தேடி வரோம்னாக்கா சுவையை தேடி வரணும், அந்த சுவையை நீங்கள் கொடுக்குறவங்க தான் நாங்கள் தேடி வரோம். ஓகே சார், ஓகே. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து இந்த நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் மெஸ்ஸில் வெஜ் இருக்கா நான்வெஜ் இருக்கா? ரெண்டுமே இருக்கு சார். ரெண்டுமே. ஆனால் நான்வெஜ் வந்து எங்களோட பிராண்டடுக்காக. நான்வெஜ்ல என்ன ஸ்பெஷல்? நான்வெஜ்ல மட்டன் சுக்கா அல்டிமேட்டா இருக்கும் நம்ம கிட்ட. மட்டன் நெய் சுக்கா, அதே மாதிரி சிக்கன் பெட்டி சோறு. அது என்ன சிக்கன் பெட்டி சோறுமா? பெட்டி சோறு சார், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை சின்ன குழந்தைங்கள யாருக்குமே தெரியல. நம்மளால முடிஞ்சது ஒரு பழைய கல்ச்சரை ஏதாச்சும் ஒன்றை உள்ள கொண்டுட்டு வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு பனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். ஆனால் அதை அழிச்சிட்டோம், நிறைய அழிஞ்சிருச்சு. இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கும் ஒரு தனித்துவம் வேணுங்கிறதுக்காக பனை ஓலை பெட்டியில் வந்து நெய் சோறு வச்சு அதில் சிக்கன் கிரேவி மேலேயும் சாதம். நீங்கள் அந்த பனை ஓலை பெட்டியோட அந்த சூட்டு அந்த ஃப்ளேவர் அதில் படுறதுனால உங்கள் உடம்புக்கும் நல்லது. ப்ளஸ் இந்த சாப்பாடு அந்த கிரேவியோட சாப்பிடல இன்னும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். பாரம்பரியத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு புளி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளியில் காமிக்கணும் அப்படிங்கிறத. ஓகே, ரொம்ப இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா? இல்லை சார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணல சார். சரி. லஞ்சு பண்ணுறோம். லஞ்சு 11:30க்கு ரெடி ஆகிடும். 4 o'clock 4:30 வரைக்கும் லஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 5 o'clockலேருந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓ, 5 o'clock டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டின்னர் எத்தனை மணிக்கு சார்? இது டின்னர் நீங்கள் வந்தீங்கன்னா 6 o'clock நீங்கள் சாப்பிடலாம். 6 o'clock எத்தனை மணி நைட்டு? நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் இருக்கும். ஓ, 11 o'clock. டின்னரில் என்ன சார் ஸ்பெஷல்? டின்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக் சிக்கன் போடுறோம். சரி. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம், நூடுல்ஸ் கொடுக்குறோம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, பாயா, இடியாப்பம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நல்லபடியாக போயிட்டு. சரி. வார விடுமுறை இருக்கா? வார விடுமுறை கிடையாது சார். நீங்கள் வந்து சண்டேல ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. சண்டே என்ன சார் ஸ்பெஷல்? சண்டேல பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி சண்டே வந்து சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். ஓ, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டும் அன்லிமிட்டட். ஓ, மற்ற ஐட்டம் உண்டு, மீல்ஸும் உண்டு. சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டட். எவ்வளோ சார் சிக்கன் பிரியாணி? 149 rupees தான் சார். ஓ, சாரை பற்றி ஒன்றுமே சொல்லுங்க சார். அவர் வந்து என்னோட தம்பி. இந்த கடையை உருவாக்குனது இவர் தான். அவர் கன்சல்டன்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பர்சனலாக நம்ம வெளியில இருந்து வந்துட்டு பண்ணும் பொழுது கூட இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனது இவர் தான். இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் சார். ரைட் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.